ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை அனைத்து கட்சிகளும் அறிவித்துள்ள நிலையில் அப்பகுதி மீனவ பெண்களின் தேவைகள் குறித்தும் பிரச்சனைகள் குறித்தும் அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. எனக்கும் வயசு 70 நான் 12 வயசுல இருந்து ஒழிக்கிறேன். இந்த கல்லவரம் இப்படியே தாங்க யாரு வந்தா இந்த கல்லவரம் சுத்தம் நான் இது வெயில இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்ட மீனுக்காரங்க யாரும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலமா. இப்படி தன் ஆதங்கத்தை அழுத்தமாக சொல்லிவிட்டு தன் மீன் வியாபாரத்தை கவனிக்க நகர்ந்து விட்டார் ராணியம்மா. ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு பகுதியில் மீன் வியாபாரம் செய்வதில் 90 விழுக்காட்டினர் பெண்கள்தான். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள மீன் மார்க்கெட்டுக்கும் இங்கிருந்துதான் மீன் சப்ளை செய்யப்படுகிறது என்பது பெருமையானதே. ஆனால் மீன் விற்கும் 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஒரு கழிப்பறை கூட இங்கு கிடையாது என்கின்றனர் இவர்கள். இப்போ எங்களை ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வைக்கணும், தமிழகத்தோட முடிவு இவங்க கையில் தான். பிறகுதான் இப்போ நிறைய கட்சிக்காரவங்கள இருந்து எல்லாருமே இங்கே பார்க்குறாங்க போகிறாங்க. ஆனால் எங்களுக்காக ஃபெசிலிட்டி யாருக்கும் எதுவுமே கொடுத்ததில்லை. எங்களுக்காக இப்போ இங்கே பாத்ரூம் கூட கிடையாது. திடீர்னு பாத்ரூம் போகணுன்னா கூட நாங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் போகணும். கோடையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தாலும் இங்கு எப்போதும் குடிநீர் வசதி இருந்ததில்லை. சுகாதாரமற்ற முறையில் குப்பைகளில் வீசப்படும் குளிர்பான பாட்டில்களில் அடைத்து விலைக்கு விற்கப்படுகிறது குடிநீர். தாகம் தீர்க்க அதுதான் ஒரே வழி என்றும் கூறுகிறார்கள் இந்த பெண்கள். நாங்க கடையில தான் வாங்கி குடிக்கணும். இங்க யாரும் எங்களுக்கு தண்ணி வசதி செஞ்சுட்டாங்க. கடையில போனா ஒரு கேன் வாங்கி குடிக்க வேண்டியதுதான் எங்களுக்கு வேலை. இவங்க யாரும் மிகப்பெரிய மீன் மார்க்கெட்டான காசிமேட்டில் குப்பை தொட்டிகள் இல்லாததால் நாள் கணக்கில் குப்பைகள் தேங்குவதாகவும் மீனவ பெண்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். விஐபி தொகுதி என்ற அந்தஸ்து மட்டும் தங்களுக்கு போதாது, அடிப்படை வசதிகளும் தேவை என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் இவர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருணாகரனுடன் புவனேஸ்வரி.